சார் வணக்கம் சார். வணக்கம். சார் இப்போ வந்து நீங்க தொடர்ந்து கமாடிட்டில இருக்க மெட்டல்ஸ தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டு வரீங்க. இப்போ கோல்ட் அண்ட் சில்வர் இப்போ ஒரு 6 கொஞ்ச நாளா டவுன்ஃபால்ல வர ஆரம்பிச்சுருச்சு. இப்போ கமாடிட்டில இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எந்த மெட்டல்ல இப்போ இன்வெஸ்ட் பண்றதுக்கான கரெக்ட் டைம் சார்? நிச்சயமாக சொல்லலாம். நான் வந்து கமாடிட்டி மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் நான் 3 விதமா பிரிக்கிறேன். ஒண்ணு வந்து லோ ரிஸ்க், மீடியம் ரிஸ்க், ஹை ரிஸ்க். நான் 3 விதமா பிரிப்பேன். 3 ரிஸ்க்ல வந்து இப்போ இந்த 3 விதமா பிரிச்சதுல வந்து ஹை ரிஸ்க் ஜோன்ல வந்து சில்வர் அண்ட் கோல்டு நான் விட்டுறேன். அது 2த்தையும் இப்போ இனிமேல் நான் வந்து அதை டச் பண்றதுக்கான காலகட்டம் இது அல்ல அப்படிங்கிறதுல நான் தீர்க்கமாக இருக்கின்றேன். மீடியம் ரிஸ்க்ல வந்து இருக்கு. அதே மாதிரி லோ ரிஸ்க்ல 2 கமாடிட்டி இருக்கு. மீடியம் ரிஸ்க்னு நான் சொல்றது வந்து பேஸ் மெட்டல்ஸ் என்று சொல்லக்கூடிய காப்பர் அண்ட் அலுமினியம். இந்த 2 மெட்டல்ஸ்களுமே வந்து மீடியம் ரிஸ்க். ஏன் மீடியம் ரிஸ்க்? வாட் இஸ் மீன் பை மீடியம் ரிஸ்க்? மீடியம் ரிஸ்க்னா என்னன்னா, நம்ம ஒரு கமாடிட்டியை வாட்ச் பண்றோம். அது வந்து ஒரு சைக்கிள்ல வந்து லோ டச் பண்ணிட்டு இருக்கு. அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு ஓரளவுக்கு ஒரு ரேலியில வந்து பார்ட்டிசிபேட் ஆயிடுது. பட் இன்னும் அந்த ரேலி வந்து இன்னும் லெஃப்ட் ஓவர் இருக்கு. அதாவது இன்னும் அதில் மேல் நோக்கி நகர்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன. அப்படி இருக்கும்போது ஒரு 50% கிராஸ் ஆயிடுச்சு, இன்னொரு 50% இன்னும் பாக்கி இருக்கு. ஸோ தட் பி த கேஸ். அப்படின்னாக்க இந்த காப்பர் அண்ட் அலுமினியம் வந்து ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பாக சொன்னால் நான் வந்து லோ ரிஸ்க் கேட்டகரியில் வச்சிருந்தேன். இப்போ இந்த 2 ஆண்டுகளில் வந்து அதனுடைய விலைகள் வந்து ஓரளவுக்கு ஏறி இருக்கு. எப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லண்டன் மெட்டல் எக்ஸ்சேஞ்சில் காப்பருடைய விலை 2 ஆண்டுகளுக்கு முன்பாக $8,500 காணப்பட்டது. ஆனால் இன்றைய காப்பருடைய விலை வந்து $13,000 ஒட்டி வர்த்தகம் நடைபெறுகிறது. தட் மீன்ஸ் அப்பனா பாருங்க, கிட்டத்தட்ட 8,000 கிட்டத்தட்ட $5,000 ஆல்ரெடி ரன் ஆயிடுச்சு. புரியுதுங்களா? ஸோ இப்போ இன்னும் எவ்வளோ தூரத்துக்கு போகலாம் அப்படின்னா, நான் பழைய வீடியோக்களில் சொல்லியிருக்கேன். கிட்டத்தட்ட காப்பருடைய விலையானது சர்வதேச சந்தையில் கிட்டத்தட்ட $18,000 ஒரு மெட்ரிக் டன் என்ற அளவுக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன. ஸோ காப்பரை பொறுத்த வரைக்கும் ஐ எம் வெரி மச் புல்லிஷ். அதே மாதிரி அலுமினியம் வந்து நம்ம பார்த்தது கிட்டத்தட்ட $2,800 இருக்கும்போது வாங்குவதற்கான தருணமாக நான் பார்த்தேன். இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து 3,200, 3,400, 3,500 சென்ற ஒரு 2 வாரங்களுக்கு முன்பாக பார்க்கும்போது $3,700 ஒட்டி வர்த்தகம் நடைபெற்றது. ஸோ இது வந்து ஒரு $4,500 வரை செல்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன. எப்போது என்றால் இந்த கமாடிட்டி சந்தையில வந்து ஒரு டைம் ஃப்ரேம் தான் நம்மளால ஃபிக்ஸ் பண்ண முடியாது. இறங்கும் போது வாங்கி வைத்துக் கொள்ள வேண்டும். எப்பொழுதெல்லாம் நமக்கு ஓரளவுக்கு நல்ல ஒரு மார்ஜின், டீசென்ட் ஒரு மார்ஜின் கிடைக்குது, நல்ல ப்ராஃபிட்ல இருக்கும் அப்படின்னு சொன்னாக்கா, அந்த காலகட்டத்தில் எப்படிப்பட்ட செய்திகள் வருகின்றன, அந்த டெபிசிட் இன்னும் குறையுமா என்ன, இதெல்லாத்தையும் பார்த்து தான் நம்மளால தீர்மானிக்க முடியும். ஸோ இந்த ரேலி வந்து இன்னும் இருக்குன்னு இந்த காப்பர் அண்ட் அலுமினியத்தில் பார்க்குறேன். ஆனால் ஏற்கனவே இந்த 2 கமாடிட்டிகளும், இந்த 2 மெட்டல்களுமே ஏற்கனவே ஒரு ரேலியில வந்துருச்சு, பார்ட்டிசிபேட் பண்ணியாச்சு. உதாரணத்துக்கு நான் சொல்றேன், ஒரு இந்துஸ்தான் காப்பர் வந்து 2 ஆண்டுகளுக்கு முன்பாக இதனுடைய வர்த்தகம் வந்து கிட்டத்தட்ட $200 கீழாக இருந்தது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். $200 167 அதனுடைய பிரைஸாக இருந்தது. இன்று அதனுடைய விலை வந்து $500 வர்த்தகம். அப்படின்னாக்க ஏற்கனவே $200 இது $300 கிராஸ் ஆயிடுச்சு. அப்போ நான் சொல்றேன், இந்த $18,000 போகும்போது இதனுடைய மதிப்பு வந்து மேல் நோக்கி நகர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன என்பதன் அடிப்படையில் தான் நம்ம வந்து மீடியம் ரிஸ்க் நம்ம சொல்றோம். ஏற்கனவே ஒரு பிரைசிங் வந்தாச்சு, இன்னும் கொஞ்சம் பிரைசிங் போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன. ஸோ அதனுடைய சர்வதேச விலையை ஒட்டி பார்க்கும்போது இந்திய விலையில இந்த நிறுவனத்தினுடைய விலைகள் எல்லாம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இது ஒரு பார்ட். நால்கோ எடுத்துக்கிட்டிங்கன்னா அலுமினியத்துக்கு வந்து நிச்சயமாக இந்தியாவில் வந்து பெரிய அளவில் ஏற்றுமதி செய்யக்கூடிய அரசு பொதுத்துறை நிறுவனமான நால்கோ நிறுவனம் அதனுடைய பிரைஸ் பார்த்தீங்கன்னா 2 வருடத்துக்கு முன்பாக கிட்டத்தட்ட $95, $60, $95 தான் ரேஞ்சில் இருந்தது. இன்னைக்கு இது வந்து கிட்டத்தட்ட $400 ஒட்டி இப்போ இன்னைக்கு ட்ரேடிங்ல பார்த்தீங்கன்னா 380, 370ங்கிற அளவுல நடந்து கொண்டே இருக்கிறது. ஸோ இதுலேயும் வந்து இந்த 2 அலுமினியத்திலேயும் நான் வந்து தெர் இஸ் ஏ புல்லிஷ்னஸ் நான் பார்க்குறேன். நிச்சயமா மேல் நோக்கி நகர்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன. ஏன் அதுக்கு மூல காரணம் ஃபண்டமெண்டல் ரீசன்ஸ் தான் நான் வந்து இதுக்கு ஆதாரமாக வைத்துக் கொள்கின்றேன். அதாவது பஹ்ரைன்ல இருக்கக்கூடிய அலுமினியம் நிறுவனமாகட்டும் அல்லது கத்தார்ல இருக்கக்கூடிய நிறுவனங்கள் ஆகட்டும், இதனுடைய உற்பத்திகள் எல்லாம் இன்னும் அலுமினிய உற்பத்தி இன்னும் அடுத்த 3 முதல் 5 ஆண்டுகள் அதனுடைய பழைய நிலைக்கு தேர்ந்து வருது. இந்த ப்ரீ கான்ஃபிளிக்ட் ப்ரொடக்ஷன் சொல்றாங்க. அதாவது இந்த சண்டைகள்லாம் வருவதற்கு முன்பாக அந்த நாடுகள் உற்பத்தி செய்கிற இலக்கை அடைவதற்கு இன்னும் 4-5 ஆண்டுகள் ஆகும் என்று சொல்லப்படுகிறது. ஸோ தட் பி த கேஸ். அதற்கோலாக நம்முடைய டிமாண்ட் ஒரு சைடில் கூடிக்கிட்டே வருகிறது. ஸோ ஒரு பக்கம் டிமாண்ட் அதிகரிக்கிறது, உற்பத்தியில் சுணக்கம் இருக்கிறது. இதை 2த்தையும் ஒட்டி பார்க்கும்போது இந்த மாதிரியான நிறுவனங்கள் எல்லாம் மேல் நோக்கி நகர்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன. ஆனால் இது வந்து ரெக்கமெண்டேஷன் கிடையாது. நான் இந்த பங்குகள்லாம் குறிப்பிட்டது ஒரு எக்ஸாம்பிள் பார்வையில் தான் நான் சொல்றேனே தவிர, நீங்க வந்து உங்களுடைய நிதி ஆலோசகரை தகுந்த அளவில் கலந்து கொண்டு ஆலோசித்து உங்களுடைய
முதலீடுகளை நீங்கள் தீர்மானிக்க வேண்டிய ஒரு தருணம். இது வந்து நான் மீடியம் ரிஸ்க் சொன்ன ஒரு கமாடிட்டி. அதே மாதிரி லோ ரிஸ்க்ல இருக்கிற ஒரு கமாடிட்டி ஏற்கனவே நான் வந்து நம்ம இந்த நிகழ்ச்சியில சொல்லியிருப்போம் 2 மாதத்துக்கு முன்பாக. கிட்டத்தட்ட சுகர் பார்த்தீங்கன்னாக்கா சர்வதேச சந்தையில் 2 வருடங்களுக்கு முன்பாக கிட்டத்தட்ட $33 ஒட்டி வர்த்தகம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. தற்பொழுது வந்து $13-14 வர்த்தகம் ஆகி கொண்டிருந்தது. கிட்டத்தட்ட 5 வருடத்தினுடைய குறைந்தபட்ச விலையில் சர்வதேச சந்தையினுடைய விலையானது சர்க்கரை வர்த்தகமாகி கொண்டிருக்கிறது. இந்திய விலையிலையும் பார்த்தீங்கன்னா இதுல கொஞ்சம் ஏற்றம் பெற்று இருக்கிறது, நான் இல்லைன்னு சொல்ல வரல. பட் இருந்தாலும் தெர் இஸ் அ டவுன் சைடில் வந்து, அதாவது இந்த மார்ஜின் ஆஃப் சேஃப்டின்னு ஒன்று சொல்லுவாங்க. அதாவது டவுன் சைடில் இருக்கும்போது நமக்கு கொஞ்சம் ரிஸ்க் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான நேரத்தில் நாம் வந்து இந்த மாதிரியான முதலீடுகளை தேர்வு செய்ய வேண்டும். எந்த நிறுவனம், எந்த மாதிரியான ப்ரொமோட்டர்ஸ் எப்படி இருக்காங்க, அவங்களுடைய பேலன்ஸ் ஷீட்லாம் எப்படி இருக்குங்கிறத பார்த்து கொண்டு இந்த மாதிரியான சுகர் கவுண்டர்ஸில் பண்ணலாம். ஏன்னாக்கா இன்னொன்று, இதில் வந்து அரசாங்க கட்டுப்பாடுகள் நிறைய இருக்கின்றன. அரசாங்கம் விதிக்கக்கூடிய சில விதிமுறைகளுக்கு உட்பட்டு தான் இந்த சுகர் மில்ஸ்லாம் வந்து தங்களுடைய ஒரு ஏற்றுமதி ஆகட்டும் அல்லது உள்நாட்டில் வந்து விலை நிர்ணயம் செய்வது என்பது இந்த சுகர் மில்ஸ்னால தன்னிச்சையாக செய்யக்கூடிய நிலையில் இல்லை. நிச்சயமாக கவர்மெண்ட் வந்து ரெக்கமெண்டட் ப்ரைஸில் தான் அவங்க வந்து இந்த சர்க்கரையை வந்து விற்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு இருக்கின்றாங்க. இருந்த போதிலும் இதுல இன்னொரு செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, 2019ஆம் ஆண்டு அந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ்ன்னு ஒன்று சொல்லுவாங்க. அதாவது சர்க்கரையை வந்து இந்த விலை ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து அவங்க எம்எஸ்பின்னு சொல்லுவாங்க, அதை வந்து விலை நிர்ணயம் செய்வார்கள். அது 2019ஆம் ஆண்டுக்கு பிறகு இந்த மாதிரியான புதிய விலை நிர்ணயம் செய்யப்படவில்லை. இப்போ வரக்கூடிய செய்திகள் என்ன சொல்கின்றன என்றால், ப்ரொடக்ஷன் காஸ்ட்டுக்கும் சர்க்கரையினுடைய உற்பத்தி விலைக்கும் பார்த்தீங்கன்னா, ப்ரொடக்ஷன் காஸ்ட்டுக்கும் செல்லிங் ப்ரைஸுக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெரிய அளவில் இந்த நிறுவனங்கள் லாபம் ஈட்டக்கூடிய அளவில் இல்லை. செலவினங்கள் அதிகரித்து விட்டன, டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் அதிகரித்து விட்டது, பவர் காஸ்ட்டும் அதிகமாக போய்விட்டது. ஸோ மில்கள், அந்த சுகர் மில்ஸினுடைய ப்ரொடக்ஷனுடைய காஸ்ட் வந்து ஓவராலாக கடந்த 6 ஆண்டுகளில் பெரிய அளவு அதிகரித்து காணப்படுகிறது. அவங்களுடைய விற்பனை விலையை அதிகரிக்க சொல்லி அரசாங்கத்திற்கு பெரிய அளவில் வேண்டுகோள் விதித்திருக்கார்கள். இதில் ஏதாவது மாற்றங்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக இந்த நிறுவனத்துக்கு ஓரளவுக்கு பெரிய சாதகமான செய்தியாக வரும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். அந்த அடிப்படையில் தான் வந்து இந்த கமாடிட்டி வந்து லோ ரிஸ்க் ஜோன்ல இருக்கக்கூடிய ஒரு கமாடிட்டியாக நான் பார்க்கின்றேன். நிச்சயமாக முதலீட்டாளர்கள் தங்களது நிதி ஆலோசகர்களை கலந்து கொண்டு எந்த ஒரு முடிவையும் எடுக்குமாறு கேட்டுக்கிறேன். ஏன்னா நாம வந்து என்னுடைய பர்சனல் ஒரு ரிசர்ச்ல நான் பண்ணக்கூடிய செய்திகள் இது. உங்களுக்கு இந்த ரிஸ்க் அப்பிடைட், ஒவ்வொருடைய ரிஸ்க் அப்பிடைட் என்பது மாறுபடும். ஒவ்வொருத்தருடைய ரிஸ்க் அப்பிடைட்னாக்க அவங்க எந்த அளவுக்கு தங்களால் அந்த இறக்கத்தை சமாளிக்க முடியும், அது எவ்வளவு காலத்துக்கு அந்த இறக்கத்தில் அவர்களால் பயணிக்க முடியும் என்பதெல்லாம் பொறுத்து தான் இந்த முதலீடுகளை மேற்கொள்ள வேண்டும். நிச்சயமாக பொறுத்திருந்து ஒரு பெரிய அளவுல ஒரு நீண்ட காலமாக ஒரு 2-3 ஆண்டுகள் என்ற அளவுல நீங்க வந்து முதலீடு செய்தால் நிச்சயமாக நம்ம ஆதாயத்தை நாம் பார்க்க முடியும். நன்றி, வணக்கம்.